ராசியில வந்து ராகு இருக்கிறது மட்டும் கிடையாது. 7ல கேது இருக்க மட்டும் கிடையாது. 2ஆம் இடத்துல இருந்த சனி வக்ர நிலையாகி இப்ப ராசியில வந்து உட்கார்ந்து பயங்கர அடி குடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த கடந்த ஒரு 2 மாசமா இந்த அக்டோபர்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, பெண்களா இருக்கட்டும், பசங்களா இருக்கட்டும், வயசானவங்களா இருக்கட்டும், குழந்தைங்களா இருக்கட்டும், எல்லா பக்கமும் மாத்தி மாத்தி அடி விழுகுது. எங்க திரும்பினாலும் அவங்க வந்து புலம்பிட்டு இருக்கிறாங்க. காதுல வந்து விழுகுது. நல்லா இருந்தவன்ப்பா, திடீர்னு டப்புனு போய் கீழ விழுந்துட்டு வந்துட்டான்ப்பா. நேத்து நல்லா இருந்தா இன்னைக்கு பார்த்தா இப்படி ஆயிருச்சுப்பா. வீட்ல பெண்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது கையில சூடு பட்டுருது. கையில தேவையில்லாத அடி விழுகுது. மேல நடந்துட்டு இருக்கும்போது விழுந்து எலும்பு நொறுங்குது. பிள்ளைங்க படிக்கிற விஷயத்துல கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியல. இதெல்லாம் கும்பராசியில போயிட்டு இருக்க சினாரியோ. அப்ப வர்ற வருஷம் எனக்கு எப்படி இருக்கும்? இப்போ ராசியில குரு என்ன பண்ணிட்டாருன்னா, வக்ரமானதுனால தான் இந்த சினாரியோவ கடந்த ஒரு 2 மாசமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப குரு வக்ர நிவர்த்தி ஆகி மிதுனத்துல சஞ்சாரம் பண்ணி ஜூன் மாசம் வரைக்கும் இருப்பாரு அங்க. உங்களுக்கு வந்து வக்ர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் நெறைய விஷயங்கள பாசிட்டிவா பண்ணி தருவார். பெண்கள் வந்து கோல்டு வந்து போட்டுட்டு புதுசா எடுக்கக்கூடிய தன்மை, அதே மாரி ஏதாவது இடம், நிலம் வாங்கக்கூடிய தன்மை இருந்ததுன்னா, இப்ப வாங்கிக்கலாம். புதுசா ஏதாவது பண்ணக்கூடிய விஷயங்கள் அதில பாசிட்டிவா இருக்க தன்மைய வந்து வரக்கூடிய ஜூன் வரைக்கும் இருக்கும். எப்போ? ஜனவரிக்கு அப்புறம். இப்போ வந்து குரு வந்து கொஞ்சம் ஐசோலேஷன்ல இருக்கிறதுனால, பெருசா உங்கள பாசிட்டிவ் பண்ண மாட்டாரு. ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா மார்ச்லேருந்து மே ரொம்ப நல்லாருக்கும். அந்த பீரியட் வந்து ஒரு நல்ல உங்களுக்கு எல்லா விதத்திலுமே பாசிட்டிவா இருக்கக்கூடிய பீரியடா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குழந்தைங்களுக்கு, படிக்கிறவங்களுக்கு, போட்டித் தேர்வுகள் எழுதுறவங்களுக்கு. ஆனா, அவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா ராசியில ராகு இருக்கிறதுனால ரொம்ப அசட்டையா இருப்பீங்க. உங்கள விட அடுத்தவங்கள வந்து அவங்கள கொஞ்சம் கீழ வச்சு பார்ப்பீங்க. அதனால அது தொந்தரவ குடுக்கும். அதனால ரொம்ப கவனமா இருங்க.